கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வாரம் சிலுவை தியானம் புனித வெள்ளி குட் ஃப்ரைடே கடந்து வருகிறது. உலகம் முழுமையாக அந்த நாளை தேவ ஜனங்கள் கிறிஸ்தவர்கள் அனுசரிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் வேதத்தில் அநேக விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து ஒன்றை அறிந்து கொள்ளும்படியாக 1 கொரிந்தியர் 1:18 சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப்போய்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகளுக்கோ அது தேவபலனாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். பவுல் அனுபவத்தில் அவர் சொல்கிறார், சிலுவை குறித்த உபதேசம் கெட்டுப்போகின்ற யாவருக்கும் பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாக இருக்கிறது. சிலுவை உலகத்தின் பார்வைக்கு பாரமாக, வேதனையாக, கேள்வியாக, குழப்பமாக, அநேகர் வாழ்க்கையில் தடுமாற்றமான எண்ணமுள்ளவர்களாக இருப்பார்கள். ஆனால் பவுல் அனுபவத்தில் சொல்கிறார், தேவனுடைய சிலுவையினுடைய உபதேசம் என்பது நமக்கு பலனை கொடுப்பதாக பார்க்கப்படுகிறது. ஆம், சிலுவையின் மூலமாக உலகத்தில் இருக்கின்ற எல்லா மக்களுக்கும் நன்மையும் ஆசீர்வாதமும் மீட்பும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக வேண்டிய வழியுமாக இருக்கிறது. ஆனால் இது அநேகருக்கு பைத்தியமாக, அநேகருக்கு குழப்பமாக இருக்கிறது. ஆனால் தேவஜனமாகி நம் வாழ்க்கையிலே இது நமக்கு பலத்தை கொடுக்கிறதாக, சத்துவத்தை கொடுக்கிறதாக, தைரியத்தை கொடுக்கிறதாக, சுகத்தை கொடுக்கிறதா இருக்கிறபடினாலே இந்த உபதேசம் நாம் யாவருக்கும் அது மேன்மையை கொடுக்கின்ற காரியமாக இருக்கிறது. உலகத்தின் பார்வைக்கு அது பைத்தியமாய் தோன்றினாலும் கூட நாம் தடுமாற்றம் இல்லாதபடிக்கு நாளுக்கு நாள் தேவனுடைய உபதேசமாகிய சிலுவைக்குரிய காரியங்களை நாம் தியானிக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் அல்ல, எப்பொழுதும் தேவனுடைய சிலுவையினுடைய காரியங்களை தியானிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, அவனவன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி. அதனால் அனுதினமும் தேவனுடைய அந்த சிலுவையை குறித்து தியானிக்கும் போது அது பலனை நமக்கு கொடுக்கும். அதன் மூலமாய் நாம் பலப்படுவோம். அநேகரை கர்த்தருக்குள் பலப்படுத்த நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை, நேசித்து வா செலுத்து. நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை, நேசித்து வா செலுத்து. ஏறுகின்றார் தள்ளாடி தவண்டு தலை போடே, என் நேச குருசை சுமந்து என் நேச கொல்கரா மலையின் மேல் நடந்து சிலுவையின் உபதேசம் நமக்கு பலனை கொடுக்கிறது. அன்பின் ஆண்டவரே, உலகத்துக்கு அது பைத்தியமாக, விசுவாசம் இல்லாதவர்களுக்கு அது குழப்பமாக இருக்கும் பொழுது, நாங்கள் சிலுவை குறித்து தியானிக்கும் பொழுது அது எங்களை உற்சாகப்படுத்துகிறதாக, எங்களை ஆறுதல் படுத்துகிறதாக, எங்களை தைரியப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இந்த உபதேசத்தில் பலமடைய, அநேகரை இந்த உபதேசத்தில் கொண்டு வரும்படியாக எங்களுக்கு வேண்டிய கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.